ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1 பை எக்ஸ் மைனஸ் ரூட் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. சரிங்களா? ஸோ எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, we have சொல்யூஷன் I is equals to integral 1 by எக்ஸ் மைனஸ் ரூட் எக்ஸ் dx. இங்க ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறோம். என்ன சிம்பிளிஃபிகேஷன்னா, we know that we can write x as root x into root x. So இந்த x is equals to root x into root x நான் இங்க யூஸ் பண்ண போறேன். So I is equals to integral 1 by root x into root x minus root x dx அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல டினாமினேட்டர்ல நம்ம என்ன பண்ணலாம்னா 1 by root x எழுத போறோம். ஓகே. ஸோ அதாவது root x வந்து காமனா வெளியே எடுக்க போறோம். ஓகே. அப்படி எடுத்துக்கிட்டா என்ன வரும்? root x minus 1 மட்டும் இருக்கும். ஓகே. ஃபைன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் t is equals to root x minus 1. Substitution method தான் யூஸ் பண்றோம். So t is equals to root x minus 1. So இதை நம்ம எப்படி simplify பண்ணலாம்னா whenever we have substitution method means immediate நம்ம என்ன பண்ணணும் differentiate. So when I differentiate t, I'll be getting dt by dx on my left hand side. On my right hand side, when I differentiate this root x, I'll be getting 1 by 2 root x. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 1 by 2 root x. ஓகே. ஸோ இதெல்லாம் மறந்துடுவீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போயிடும். dx வந்து ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். ஸோ 2 dt is equals to 1 by root x dx. ஓகே. ஃபைன். ஸோ இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து எடுத்து கொஸ்டின்ல சப்ஸ்டியூட். ஸோ I is equals to ஓகே என்ன வரும்? It is 1 by root x க்கு பதிலா we can substitute 2 dt divided by square root of x minus 1 க்கு பதிலா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? t substitute பண்ணலாம். So இந்த next step 1 by t integrate பண்ண என்ன வரும்? We get log t. Okay? Plus c. இதோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நம்மளோட கொஸ்டின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கிறதுனால நம்மளோட ஆன்சரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல தான் இருக்கணும். So we have I is equals to 2 log of root x minus 1 plus c. இது ஒரு indefinite integralன்றதுனால நம்ம plus c கம்பல்சரி போடணும். சரியா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.